மார்வல் ஜாம்பிஸ்னு ஒரு சீரியஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. கேள்வி மேல கேள்வி, கண்டென்ட் மேல கண்டென்ட்டா இருக்கு. மார்வல் ஜாம்பிஸ்ல ஃபைனலி பிளேட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் வெறும் பிளேடா இல்ல, பிளேட் நைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆரோ லெவல்ல ப்ளே பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டரை வச்சு. ஐ மீன் கெத்தாவும் மாசாவும் அந்த மாட்டம் ப்ளே பண்ணிருப்பாங்க. கடைசியில தோர் கையால சாவர மாட்டம் காமிச்சிருப்பாங்க. பட் காஞ்சு அழிஞ்சிருக்குமா? காஞ்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய என்டி. கிட்டத்தட்ட தோர் லெவலுக்கு தான் பவர்னு சொல்லலாம். பட் தோர் பிளேட் நைட் அழிக்கும் போது காஞ்சுவும் சேர்ந்து அழிஞ்சிருக்குமானா அது டவுட் தான். காஞ்சு வந்து டைரக்டா ஒருத்தவங்களோட உடம்புலயும் இருக்காது. அதே மட்டும் டைரக்டா பூமியிலேயே சர்வே பண்ணாரு. அது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி பவர் கொடுக்குமே தவிர அவங்க உடம்புல சர்வே பண்ணாது. அதனால காஞ்சு அழிய வாய்ப்பே கிடையாது. பிளேடே மார்வல் ஜாம்பிஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. எனக்கு முன்னாடி மார்க் ஸ்பெட்டர் தான் மூன் நைட்டா இருந்தான். மார்க் ஸ்பெட்டர் வந்து ஜாம்பிஸால கடிப்பட்டனால காஞ்சு வந்து பிளேட சூஸ் பண்ணிருக்கும். இதை வந்து பிளேடே மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதே மட்டுமே பிளேட அழிஞ்சோனே காஞ்சு கண்டிப்பா மார்வல் ஜாம்பிஸ் 2 ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு ஹோஸ்ட சூஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒர்த்தா உள்ள ஒரே ஒரு ஹோஸ்ட்னா ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேனை தாண்டி யாருக்கும் அந்த ஒர்த்து கிடையாது மார்வல் ஜாம்பிஸ் வேர்ல்ட்ல. கண்டிப்பா மார்வல் ஜாம்பிஸ் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா காஞ்சு ஸ்பைடர்மேனை சூஸ் பண்ணலாம். தோரையே ஜாம்பியா பார்த்தாச்சு, இன்ஃபினிட்டி ஹல்கெல்லாம் பார்த்தாச்சு. இது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு மார்வல் ஜாம்பிஸ் சீசன் 2 வரணும். மேபி அது வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.